திருச்செந்தூர் முருகனுக்கு அற்புதமாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிகழ்வு தமிழகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்களுக்கு பேரானந்தத்தை தந்துள்ளது என மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் எம்எல்ஏ கோபால்சாமி உள்ளிட்டோர் சாமி தரிசனம் செய்தனர். வழிபாடு செய்த பின் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் கிளி வழங்கியும் மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சி.பி. ராதாகிருஷ்ணன், மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் செய்தியாளர்கள் தாக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எல்லா நேரத்திலும் பொறுமையை கடைபிடிப்பதுதான் ஆக வேண்டும் எனவும், வைகோ எப்படி எவ்வாறு உணர்ச்சி வசப்பட்டார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என தெரிவித்தார். குரு பூர்ணிமா நாளில், அதுவும் குரு நாளில் வியாழக்கிழமையில் குருமார்களை சந்தித்து ஆசி பெறுவதற்கும், ஆண்டாளுடைய அருளை பெறுவதற்கும், ரங்கமன்னாருடைய அருளை பெறுவதற்குமான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் இறைவனை தரிசித்ததில் நான் உண்மையிலேயே மனமகிழ்கின்றேன். திருச்செந்தூர் முருகனுக்கு மிக அற்புதமாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. அது தமிழகம் முழுவதும் இருக்கிற எல்லா முருக பக்தர்களுக்கும் ஒரு பேரானந்தத்தை தந்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த கும்பாபிஷேகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு, கடவுளே இல்லை என்று சொன்னவர்கள் கூட இந்த கும்பாபிஷேகத்தை கண்டு கடவுள் நம்பிக்கையுடையவர்களே ஆடி போயிருக்கிறார்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு அவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை வந்திருப்பது உண்மையிலேயே முருகனுடைய அருள் என்றே நான் கருதுகிறேன்.